ஹாய், நான் தான் உங்கள் சரண்யா. மொளகா கிள்ளி சாம்பார் ஆர் தண்ணி சாம்பார் ரெசிபி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பருப்பு வந்து தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. கழுவி ஒரு 2 வாட்டி அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து முதல்ல வந்து பூண்டு போட்டுக்கோங்க. கழுவி வச்ச பருப்புல பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து புளி போட்டுக்கோங்க. சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸ் புளி இருந்தா போதும். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. நீட் நீட்டா வெட்டி போட்டுக்கோங்க. இல்ல 4ஆ கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி வந்து தேவையான அளவு வச்சுக்கோங்க. ரொம்ப பருப்பு எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது. அப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விடுங்க. ஏன் விடுறோம்னா, பொங்கி வந்து மேல வராது. அது வராது. அதோட லைட்டா ஒரு 4 கல் உப்பு போட்டு, அவ்வளோதான் குக்கர் மூடி ஒரு 3 விசில், 4 விசில் நல்லா வேகணும்னா ஒரு 5 விசில் கூட வச்சுக்கோங்க. 5 விசில் வச்சு இறக்கிடணும். 5 விசில் இறங்கி ப்ரெஷர் அடங்குனதும் ஓப்பன் பண்ணிக்கணும். தண்ணி வந்து திட்டமா வச்சுக்கோங்க. அதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு வெந்துருச்சு எடுத்து ஒரு சட்டியில ஊத்தி கடைஞ்சுக்கோங்க. கடைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி ஒரு கிண்ணத்துல எந்த கிண்ணத்துல ஊத்திறோமோ அதுல வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சு அதுல எண்ணெய் தேவையான அளவு வச்சுக்கோங்க. எண்ணெய் காயட்டும் நல்லா. எண்ணெய் காஞ்சிட்டும் கடுகு வந்து போட்டதும் பொரியணும். அந்த மாதிரி காய விட்டுக்கோங்க. ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எப்படி பொரியுது அது மாதிரி போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் 4 உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து போட்டு பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. வாசனை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது போட்டா நல்லா இருக்கும். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். அது போட்டு அப்புறம் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன். அது போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பருப்பு தண்ணி எடுத்து ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு, காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து திட்டமா தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு காரம், பச்சை மிளகாய் காரம் போட்டுக்கோங்க போதும். இப்ப பாருங்க அது மாதிரி நல்லா கொதி வந்து கொஞ்சம் நுர கட்டி வந்தோடனே நிறுத்திடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி அவ்வளோதான் ருசியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணுங்க. சூப்பரா எம்மியா இருக்கும். ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான பதமா தண்ணி. ஆனா தண்ணியா வச்சீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். பாய்.